வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 1 இயர்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட குழந்தைங்களுடைய வெயிட் கெய்னிங்காகவும் போன் டெவலப்மெண்ட்டுக்காகவும் மூளை வளர்ச்சி நல்லா அதிகரிக்கிறதுக்கும் குழந்தைங்க நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான் வந்து பார்க்குறோம். இந்த லட்டு ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம்லையோ இல்லை ஸ்கூலுக்கு போகிறப்ப ஸ்நாக்ஸ் பாக்ஸாவோ இல்லை ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாவோ ஒன்று எடுத்து கையில் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும். இந்த சூப்பரான லட்டு ரெசிபி குயிக் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் லட்டு செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த வேர்க்கடலையை வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்தக்கல்ல வாங்கினாலும் லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலை வந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது அதே பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை வந்து எடுத்திருக்கேன். சட்னிக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லையா, இந்த பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வறுத்த கடலை தான். அதனால் நம்ம இதை லைட்டாக சூடுபடுத்திக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் வறுத்தா அப்படி அது வந்து கருகி போயிடும். அதனால் இதையும் வந்து லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா வறுபட்டு வந்துட்டுருக்கு. இதையும் வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் என்னென்ன நட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாதாம், ஒரு 10 போல் பாதாம் எடுத்திருக்கேன், ஒரு 10 போல் முந்திரியும் எடுத்திருக்கேன், இது கூடவே பிஸ்தாவும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வால்நட் இருந்தது அப்படின்னா இது கூட வால்நட்டும் கொஞ்சமாக 1 or 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா நட்ஸும் வறுக்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வறுபட்டு வரும். இப்போது இந்த வறுத்த நட்ஸையும் வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக வேர்க்கடலையில் இருக்கிற இந்த தோலை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த தோல் ஃபுல்லாக நல்லா விட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அதை தோலெல்லாம் ஃபுல்லாக இந்த ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் அது கூடவே அந்த பொட்டுக்கடலை, அது கூடவே அந்த நட்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இந்த அரைச்சிட்டு வந்த பவுடரை தனியாக ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 10 டேட்ஸு, அது கூடவே அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த டேட்ஸு அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் வந்து இந்த மாதிரி வரும். அதை வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் கூட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு லட்டு பிடிக்கிற அந்த பதம் வந்து வந்துடும். நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் அந்த பேஸ்ட் வந்து இந்த பவுடரில் இந்த மாதிரி நல்லா கலந்து வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நட்ஸ்லேயும் கொஞ்சம் ஆயில் பதம் வந்து இருக்கும். இப்போ டேட்ஸும் வெல்லமும் சேர்த்துருக்கிறதால நம்மளுக்கு அந்த லட்டு பிடிக்கிற பதம் வந்து ஈஸியாக வரும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ குட்டி குட்டி லட்டாவோ கொஞ்சம் பெரிய பெரிய லட்டாவோ பிடிச்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டெய்லி ஒரு லட்டு கொடுத்தா கூட போதும். குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்கும். குழந்தைங்களும் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக சூப்பராக வெயிட் போடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.